How are you? Yes. See, Apple Advanced Course. நிறைய பேருக்கு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டால், யார் யாரெல்லாம் சேரலாம், எலிஜிபிலிட்டி. ஓகே, எலிஜிபிலிட்டி பற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, நிறைய டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய என்கொயரிக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. உண்மையாலுமே அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ரெஸ்பான்ஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஸோ இது அவங்களுக்குலாம் வந்து எல்லாத்துலேயும் என்னால் பேச முடியல. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஒன்று. ரெண்டாவது, இதுலேயே எங்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அட்வான்ஸ் ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆண்ட்ராய்டில் நான் சிப் லெவலில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் விஷயம், சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா CPU லெவல் பண்ணுறேன், EMMC லெவல் பண்ணுறேன், வந்து பார்த்தீங்கன்னா UFS லெவல் பண்ணுறேன், டபுள் டக்கர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேவா? ஆப்பிளில் கண்டிப்பாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேட்சுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸ் பேட்ச் இருக்குது. எங்கிட்ட படித்தவங்களா இருந்தால் ஆப்பிள் பேட்சுக்கு நீங்கள் வரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் சிப் லெவல் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் லெவலில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு முன்னாடி மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸ் பேட்ச் இருக்குது. ஸோ ஆப்பிள் பேட்சுக்கு நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா மார்ச் 17 பேட்ச் 2 to 3 வீக்ஸ் பேட்ச். அது ஆக்சுவலாக தட் இஸ் அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸ் பேட்ச். அதில் உங்களுக்காக ஒரு சீட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், கம்ப்ளீட் கோர்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் அப்டேட் ஆகிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கொண்டு வேண்டிய திங்ஸ்லாம் கொண்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்டார்ட் அப் டூல் கிட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸ்கோப், மைக்ரோஸ்கோப், ப்ளோயர் நான் கொடுத்துருவேன், இங்கே கொடுத்துருவேன், சால்ரிங்லேருந்து எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபால் ஃபைட்டிங் கிளாஸ் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஹேண்ட் ஸ்கில் எப்படி எடுக்கிறதுக்கு மெனக்கட்டமோ சேம் அதே மாதிரி வந்து ஃபால் ஃபைட்டிங்க்கும் நிறைய மெனக்கெட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் சிலபஸ். அந்த நாலேஜையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட் அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸை முடிச்ச கையோட ஒரு 7 to 10 days கேப்பில் நினைக்கிறேன். எத்தனை நாளில் முடியும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துக்கிற டியூரேஷனை பொறுத்து அது மாறும், கட்டாயமாக மாறும். அடுத்து அட்வான்ஸ் ஆப்பிள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்பிளினுடைய பேசிக் இல்லை, பேசிக்லேருந்து ஆரம்பித்து மாடரேட் லெவலுக்கு எல்லாமே அங்கேயே கவர் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு 2-3 பேட்சுக்கு முன்னாடி எங்கிட்ட அட்வான்ஸ் ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஆப்பிள் அதில் கவர் ஆகிருந்திருக்காது. இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது. ஸோ பேசிக்லேருந்து மாடரேட் லெவல் ஆப்பிள் அங்கேயே நீங்கள் கேதர் ஆகிடுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் ஆப்பிள் கோர்ஸ்க்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, இதில் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்க நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் புக் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, சேம் கேரளாவிலேருந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கொயரிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்டுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் கம்மியாயிருச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்பரேட்டாக உங்களுக்காக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பஞ்சாபி ஜிஎஸ்டி மிஸ்டர் கரண்வீர் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டராக இருக்க போகிறாரு. அதே மாதிரி மிஸ்டர் சைனுதீன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் டிரான்ஸ்லேட்டராக இருக்க போகிறாங்க. தென் ஆல்ரெடி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டராக கண்டிப்பாக நிற்க போகிறோம். ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ரொமானி ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஐ டாக்டர் டீம், நம்ம I2C ஸ்கேனர் இவங்க 2 பேர் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டாக் டீம்லேருந்து இவங்க 2 பேர் தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் மல்டி லேயர் I2C ஸ்கேனர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிளாஸில் கவர் ஆகிடும். ஸ்பெக்ட்ரம் அனலைசர்லேருந்து ஆரம்பித்து ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வச்சு பண்ண முடியும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிப் லெவலில் ரேம். ஓகே, ரேமை மட்டும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு மேலே வந்து எக்ஸுக்கு மேலேயே சொல்லலாம், 7லேருந்தே பண்ண முடியும் இந்த விஷயத்த. ஸோ நம்ம 11க்கு மேலே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அல்ட்ரா தின் வந்து பார்த்தீங்கன்னா CPUஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் ரேமை மட்டும் எப்படி ட்ரிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபேஸ் ஐடியிலேருந்து ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா பிளா ஃபேஸ் ஐடிலாம் இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேஸ் ஐடிக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க வேறு ஒரு டீமு. ஸோ அதையும் இதில் கவர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்பிள் அப்படின்னா A to Z.
ஓகே அதில் இதுன்னு இன்னும் நம்ம டீட்டெயில்டாங்கிறத விட கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் ஃபீல்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ஸோ நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்க போது. கண்டிப்பாக இங்கேயே லைவ் செட்டில் ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நாங்களே லைவ் பிசிபிஸ் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருக்கிறோம். மேபி அது எக்ஸ்டர்ன் ஆகும். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் VR3 கண்டிப்பாக உங்களோட இருக்க போகிறோம். 1 or 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இருக்காது. டோன்ட் வரி அபவுட் தட். பட் ஃபைனலி we need ரிசல்ட்ஸ். ஓகே, சரி, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஐ டாக்டர் டீமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. கண்டிப்பாக திஸ் வில் பி a கிரேட்டஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணவங்களை எல்லாம் கவனித்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணுற நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்து ரிப்பேர் பண்ணி லைவ் இண்டஸ்ட்ரியில் எங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற நிறைய பேர்த்து கூட உங்களுக்கு ஒரு அருமையான கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சீட்ஸ் வில் பி வெரி ஹாட் சீட். ஓகே, டே பை டே சார் எங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த 15 டேஸோ 17 டேஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி சீட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பெஸ்ட் ஃபியூச்சர்.